பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தபடியாக பெண்கள் தான் ஆர்வமுள்ளவர்கள் என்ற அணியின் உறுப்பினர் சாலிஹா சுமையா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நின்னையும் மண்ணையும் அந்த மண்ணிலே நன்னையும் மாதருக்கு பிள்ளையாக என்னையும் படைத்தவர் வைக்கின்ற ரட்சகா, உன்னை புகழ்ந்தேன் அல்ஹம்துலில்லாஹ். பெண்ணை போற்றிய உண்மையான உண்மையவே வாழ்த்து மத சலவாத்தை கூறி என் குலவை போற்றுகின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பி அஜ்மஈன். நடுவர்களே, எனக்கு முன் பேசிய தோழர்கள் அவருடைய பேரே எனக்கு சரியா படிக்க தெரியாது. இந்த நிலையில இவர் வரலாறு படிச்சா எப்படி இருக்கும்? என்னவோ பெரிய அல்லாமாவுல அதிகாரி மாதிரி வியாக்கணம் பேசுறாரு. நடுவர்களே, எனக்கு முன் பேசியவர் விதித்த சவால் ஒரு எடுக்க தயார். பெண்கள் மாத கல்பத்தில் ஒவ்வொரு பாகமாக இருந்தார்கள் என்பதற்கு இதோ 2 நிகழ்ச்சி உங்கள் முன் வைக்கின்றேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு அன்சாரி பெண்மணி நபிகளாரிடம் வந்து மாதவிடாய் குளியல் பற்றி கேள்வி கேட்டார்கள். நபிகளார் விளக்கம் சொன்னார்கள். அப்பெண் மேலும் விளக்கம் கேட்டார்கள். நபிகளார் மறுபடியும் விளக்கம் சொன்னார்கள். ஒரு ஆண் எவ்வளவு விளக்கம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு விளக்கத்தையும் நபிகளார் சொல்லி முடித்த பிறகும் அந்த பெண்மணிக்கு மார்க்கம் பற்றி விளக்கம் அறிய அவள் புரியாததை பார்த்த நபி அவரின் மனைவிகள் தன்பாலிருந்து விளக்கம் சொன்னார்கள் என்கிறது வரலாறு. சஹீஹுல் முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடுவர்களே, இது போன்ற மற்றொரு நபிமொழி புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகிய ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் நபியிடம் வந்து, இறைவனின் தூதரே, அல்லாஹ்வே சொல்ல வெட்கம் கொள்ள மாட்டான் என்று பீடிக்க வைத்து பிறகுதான் கேள்வியை கேட்டார்கள். ஒரு பெண்ணுக்கு கனவு காண்பதால் குளிப்பு கடமையாகும் என்ற கேள்வி கேட்டார்கள். அதற்கான பதிலில் நாம் வைத்து சொல்ல எனக்கு வயதில்லை என்றாலும் நாங்கள் சொல்வதற்கு நோக்கம் என்ன தெரியுமா? நடுவர்களே, இதனை நண்பர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நான் கூறுகிறேன். இஸ்லாத்தில் முதலாக ஷஹீதாக்கப்பட்ட பெண் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா எதிரிகள் 20 கவசம் அணிந்துவிட்டு கடும் வெயிலில் தரையில் விட்டிருந்தார்கள். அவரின் அருகே கும்பலாக சூழ்ந்து நின்று உரக்க சிரித்த வண்ணம், முகமதின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா, முகமதின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா, முகமதின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா, அதன் பலனை சுவைத்து பார் என்று பரிகாசம் செய்தார்கள். அப்படி இருந்தும் கூட சிங்க பெண்ணாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை வைத்தார்கள். முதலாக இஸ்லாத்தில் ஷஹீதானார்கள். நபி அவர்களால் சனபதியின் நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நடுவர்களே, இப்போது சொல்லுங்க, நபிகளாரின் காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய முன்னேறிய பெண்கள் தான் மார்க்க கல்வி அதிக ஆர்வம் என்பதற்கு இந்த சம்பவங்கள் சான்றாக அமைகின்றன. நடுவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவரின் மனைவியாக வரும்போது அம்மையார் பெரிய பெண் கிடையாது, சிறு வயது கொண்ட சிறுமிதான். கணவனின் இல்லத்திற்கு செல்லும் போது தன்னுடன் விளையாட்டு பொம்மைகளையும் எடுத்து சென்றார்கள் என்கிறது வரலாறு. அச்சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலமாரியில் ஒரு வினோத குதிரை பொம்மையை நபி அவர்கள் பார்க்கிறார்கள். அதற்கு 2 ரெக்கைகள் உள்ளன. இதோ விளையாட்டு பிள்ளை விளையாட்டுத்தனமாக பொம்மையை வைக்கின்றார் என்று, இது என்ன குதிரைக்கு ரெக்கை உள்ளது என்று நபி வினவிய போது அவர்கள் சொன்ன பதில், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மார்க்க கல்வியை நமக்கு சுட்டி காட்டுகிற நடுவர்களே. சுலைமான் நபியிடம் இப்படி ஒரு குதிரை இருந்ததாம் என்று வழியளித்தார்கள். 10-12 வயதில் சுலைமான் நபியிடம் குதிரை பற்றி பேச வேண்டுமானால் ஆர்வமின்றி கல்வி அறிந்திருப்பார்களா? எதிரினர் ஒன்று கேட்டனர், நான் 3 சொன்னேன், இன்னும் சொல்வேன். கல்வி காலமுடைய பெண்கள் தான். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சவால்லாம் பயங்கரமாக இருக்குது. பெண்கள் தான் மார்க்க கல்வியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்ட்டு உண்மையான செய்தி தான்.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு குழு வந்தாங்க, பெண்களுடைய குழு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எப்போ பார்த்தாலும் ஆண்கள் உங்களை சுற்றி உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க கேட்குறாங்க, நீங்கள் பதில் சொல்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் ஒரு இடத்துல வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கூடுங்க, நான் அங்கே வர்றேன், உங்களுக்கு மார்க்கத்தை சொல்கிறேன் என்று சொன்னார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. செவ்வாய்க்கிழமை அந்த நாளாக முடிவு செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பெண்களுக்கான உபதேசங்களை செய்தார்கள் என்று வருகிறது. இப்போ மார்க்க கல்வியில் அதை தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் பெண்களுக்கும் கூடுதலாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. சரி, பார்ப்போம், இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, யார் பக்கம் தீர்ப்பு கொடுக்குறதுங்க சில பொறுத்திருந்து பார்ப்போம்.